ஷிரடியில பாபா துவாரகா மாயில உட்கார்ந்துருக்கார். துவாரகா மாயில உட்கார்ந்து இருக்கும் பொழுது வாமனராவ் பட்டேல்ன்ற பக்தர் உள்ள வந்தார். யாரு? நம்ம அம்மாவுடைய குழந்தை. சோ அவர் வரும் பொழுது பாபா நிறைய லட்டு வச்சிருந்திருக்காரு கையில. பாபா கிட்ட கேட்டு எல்லா லட்டையும் அவர் வாங்கி சாப்பிட்டார். பாபா சொன்னார், நீ இங்க இருக்க வேண்டாம், பாம்பே கிளம்பி போன்ட்டார். என்ன பாபா சொல்றீங்க அப்படின்னாரு. நீ போய் தான் ஆகணும், நீ உனக்கு அங்க வேலை இருக்கு, நீ கிளம்புன்ட்டார். சரி, ஊருக்கு போலான்ற எண்ணத்துல கிளம்பி துவாரகாமை விட்டு தாண்டல வயிறு வலி இருந்துட்டு வயிற்று வலியோட அம்மாவோட ஷாலாவுக்கு போறார். அம்மா வயிறு வலி தாங்கலம்மான்னு உடனே அம்மா சொன்னாங்களாம், இது என்ன லீலன்னா, பாபா பாலா கணபத் சிம்மின்னு சொல்லக்கூடிய பக்தருக்கு வயிற்று வலி வந்தது. நீ என்ன பண்ற, லக்ஷ்மி மாதா கோவிலுக்கு முன்னாடி கருப்பு கலர் நாய் ஒண்ணு நிக்கும். அந்த கருப்பு கலர் நாய்க்கு நீ தயிர் சோறு போட்டா அவன் வயிற்று வலி போகும்னார் இல்லையா? அத போல அம்மா அதே வயிற்று வலியில கஷ்டப்படக்கூடிய நம்மளுடைய வாமனராவ் பட்டேலை பார்த்து, கண்ணா இங்க வா சொல்லி, நீ என்ன பண்ற, ஒரு செங்கல் எடுத்துக்க, செங்கலை நல்லா தூளா அற, செங்காமட்ட கலர் வரும். அந்த செங்காமட்ட கலர் வந்த தூளால பாபாவுக்கு பஞ்சாரத்தி எடுக்கிறோம் இல்லையா, அந்த பஞ்சாரத்தி அம்மா ஒரு முறை வாமனராவ் பட்டேல் இருந்து பணம் 15 ரூபா பணம் வாங்கிதான் பாபாவுக்கு பஞ்சாரத்தி வாங்கினாங்க. அந்த பஞ்சாரத்தி நீ என்ன பண்ற, நல்லா சுத்தமா விளக்கு, உன் வயிற்று வலி போயிடும்னாங்க. அந்த 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 பஞ்சாரத்தையே அவரு கையால சுத்தம் பண்ணிட்டு இருக்க. அந்த செங்காமட்டையை போட்டு விளக்கிக்கிட்டு இருக்கும் பொழுதே வயிற்று வலி கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாச்சு. விளக்கி முடிச்சதுக்கு அப்புறம் சுத்தமா வயிற்று வலி போயிட்டு. சோ பாபாவுடைய லீலை ஒரு பக்கமானால், அம்மாவுடைய விஷயங்களை பாருங்க. குரு சேவைய நீ எத்தகைய உள்ளார்ந்த மனதோடு செய்தே ஆனாலும் உன்னுடைய பிறவியானது கடை தேற்றப்படும். அது மட்டும் இல்லப்பா, உன் வாழ்க்கைக்கு தேவையான ஈக பர சுகம் எல்லாமே கிடைச்சிடும் குரு சேவையிலங்கிறத உணர்த்தக்கூடிய வாழ்க்கை தான் அன்னை ராதாகிருஷ்ணம்மா என்னுடைய வாழ்க்கை. அம்மா வெறும் வாக்குனால எதையும் சொல்லல, செயலால எல்லாத்தையும் செய்து காட்டினாங்க. அவர்கள் எதற்காக இந்த பூமிக்கு வந்தார்களோ அந்த காரியத்தை செய்து முடித்து கொண்டு பாபாவோடு ஐக்கியமானதுக்கு அப்புறமும் இன்னும் இருக்காங்க ஷிரடியில. அதை அடியன் நல்லா உணர்ந்திருக்கேன். அம்மாவை உணர்ந்த பக்தர்களும் நிறைய பேர் அதை உணர்ந்திருக்காங்க. ஓம் சாய்ராம்.